அன்பிற்குரியவர்களே, இதய மன்னா வழியாக இறையாசிர் உங்களோடு. இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்லுவது, மனம் தளராத ஒரு மன்றாட்டு மூலம் ஒரு விசுவாச பயணத்தை தொடர சொல்லுகிறார். உவமையின் மையப்புள்ளி நடுவரின் நல்ல குணம் அல்ல, மாறாக கைம்பெண்ணின் விடாமுயற்சியே ஆகும். ஒரு நேர்மையற்ற மனித நீதிபதியே தனக்கு தொந்தரவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற சுயநலத்திற்காக செயல்பட்டால், அன்பும் நீதியும் நிறைந்த நம்முடைய கடவுள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் தமது அன்பு பிள்ளைகளுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? இந்த ஓமையை இயேசு ஏன் தேர்ந்தெடுத்தார்? கடவுளின் குணத்திற்கும் நடுவரின் குணத்திற்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டவே. நடுவர் குறைந்தபட்ச தரத்தை, அதாவது சுயநலத்தை மட்டுமே கொண்டுள்ளார். ஆனால் கடவுளோ அதிகபட்ச தரமாக நீதியையும் இரக்கத்தையும் கொண்டிருக்கிறார். எனவே நமது மன்றாட்டுகளுக்கு அவர் நிச்சயம் செவி கொடுப்பார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு வலிமையான உதாரணமாக இருக்கிறது. கடவுள் நமக்கு பதிலளிக்க தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். இன்றைய நற்செய்தியிலே நடுவர் அலட்சியத்தால் தாமதித்தார். ஆனால் கடவுள் அலட்சியத்தால் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அவர் தமது முழுமையான ஞானத்தாலும் சரியான காலத்திற்காகவும் காத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் இன்றைய நாளிலே, விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இங்கே விரைவில் என்பது நம்முடைய உடனடி ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்கல்ல. அது சரியான தருணத்தில் எல்லா தடைகளையும் நீக்கி நாம் எதிர்பார்ப்பதை விடவும் பெரிய அளவில் கடவுள் நீதியை நிலைநாட்டுவார் என்ற உறுதியை தருகிறது. இந்த ஓமை நம்முடைய அன்றாட வாழ்விலே என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? ஒரு தவறு திருத்தப்பட காத்திருக்கிறீர்களா? இன்றைய நற்செய்தியிலே வரும் கைம்பெண் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டி. அவள் செல்வாக்கு, பணம் அல்லது அதிகாரத்தை நம்பவில்லை. அவள் நம்பியது ஒன்றே ஒன்றுதான், தொடர்ச்சியான மன்றாட்டு. நம்முடைய ஜெபங்கள் ஒரு முறை சொல்லும் வார்த்தை அல்ல, அது கடவுள் கவனிக்கும் ஒரு நிலையான இருதய துடிப்பு. உங்கள் இருதய துடிப்பை நிறுத்தாமல் மன்றாடுங்கள். இயேசு தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது என்று குறிப்பிடுவதன் அர்த்தம் ஒரு ஆழமான அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்கள் சத்தம் வெறுமனே சத்தமல்ல, அது ஒரு வானத்து தகப்பனை நோக்கிய அன்புக்குரிய மகனின் குரல். இது ஜெபத்தை ஒரு சுமையாக அல்ல, ஒரு வரமாக மாற்றுகிறது. ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்ற கேள்வி, இது விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சவாலாக அமைகிறது. விசுவாசத்தின் உண்மையான சோதனை என்பது ஜெபிக்க தொடங்குவதல்ல, மாறாக பதில் வருவதற்கு சற்று முன்பு கூட நாம் மனம் தளராமல் கடைசி வரை விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜெபித்து கொண்டே இருப்பதுதான். ஆக இந்த ஓமை கடவுளுடன் நாம் பேசும்போது தயக்கமின்றி தளராமல் இருக்க ஒரு அழைப்பு என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு இயேசுவிடம் மன்றாடுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமேன்.